திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்திற்கு உணவிற்கு பயன்படக்கூடிய மசாலா பொருட்களை மாவட்டத்தில் உள்ள 18 வட்டாரங்களில் 18 குழுக்களை மகளிர் சுய உதவி குழுக்களை ஏற்படுத்தி அதிலுள்ள 114 உறுப்பினர்கள் மூலமாக காலை உணவு திட்டத்திற்கு தேவையான மசாலா பொடிகள் அரைத்து வழங்கப்படுகின்றன. இதுவரை மாண்புமிகு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்திற்காக 1684 பள்ளிகளுக்கு தேவையான 3262 கிலோகிராம் மசாலா பொருட்கள் அவர்களுக்கு அரைத்து வழங்கப்படுகின்றது. இதன் மூலமாக 74,158 மாணவர்கள் பயன்பெறுகின்றார்கள். அது மட்டுமின்றி மதிய உணவிற்காகவும் மாவட்டத்தில் உள்ள 2027 பள்ளிகளில் படித்து வருகின்ற 2,05,976 மாணவர்களுக்கு தேவையான மசாலா பொருட்களை கிட்டத்தட்ட 9,620 கிலோகிராம் மசாலா பொருட்கள் ஆக மொத்தம் மாவட்டத்திற்கு தேவையான 11,888 கிலோகிராம் மசாலா பொருட்கள் அரைத்து வழங்குவதன் மூலமாக 18 வட்டாரங்களில் உள்ள 18 சுய உதவி குழுக்கள் பயன்பெறுகின்றன. இதன் மூலமாக அவர்களுக்கு ஆண்டிற்கு 50 லட்சம் ரூபாய் அளவிற்கு அவர்கள் பயனடைவார்கள். இத்திட்டம் தொடர்ந்து விரிவுபடுத்தப்படுவதன் மூலமாக மேலும் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக மேம்பாடு அடைவார்கள். அது மட்டுமின்றி பயன்படுத்தப்படுகின்ற அந்த ரா மெட்டீரியல்ஸ்க்கான விலையை குறைப்பதன் மூலமாக அவர்களுக்கு இன்னும் அதிக லாபம் கிடைக்கக்கூடும். இதனால் அவர்களுக்கு அந்த மசாலா பொருட்களை மாணவர்களுக்கு பயன்படுத்துவதன் மூலமாக அவர்களது உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது. பாக்கெட்டுகளில் வருகின்ற மசாலா பொருட்களில் பிரசர்வேட்டிவ் சேர்க்கப்படுகின்றது. இது பிரசர்வேட்டிவ் இல்லாத பொருட்களாகும். அது மட்டுமின்றி இதில் பயன்படுத்தப்படுகின்ற மஞ்சள் தூளினுடைய அந்த மருத்துவ குணம் அப்படியே மாணவர்களுக்கு கிடைக்கின்றது. ஒவ்வொரு கிலோவிற்கும் எந்தெந்த பொருட்களை எந்த விகிதத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும் என அந்த விகிதத்தில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அது நமது மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான ஆர்சிடி வங்கியின் மூலமாக அவர்களுக்கு இதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழமாக அவர்களுக்கு அந்த ஒர்க்கிங் ஷெட்டும் அமைத்து தரப்பட உள்ளது. சார், இப்போ இது தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களில் இது பண்ணுறாங்களா சார், இல்லை நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் முதல் முறையாக பண்ணுறாங்க? திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாநிலத்திலேயே முதன்முறையாக மாண்புமிகு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் பயன்பெறுகின்ற 74,158 மாணவர்களுடைய உணவில் இந்த மசாலா பொருட்கள் முதலாக மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலமாக தயாரிக்கப்பட்டு அந்தந்த மாதம் ஃப்ரெஷ்ஷாக அரைத்து அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய நேரடி அறிவுரையின் பேரில் மாண்புமிகு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்காக மசாலா பொருட்கள் முழுக்க நம் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை நம்ம முதல் முறையாக டைப் பண்ணியிருக்கோம். இது அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்கு ஒரு பெரிய ஒரு முயற்சியாக கருதப்படுகிறது. வணக்கம். நாங்கள் துரிஞ்சாபுரம் ஒன்றியம் வடாண்டாப்பட்டு பஞ்சாயத்துலேருந்து மகளிர் சுய உதவி குழு, நாங்கள் காவேரி மகளிர் சுய உதவி குழுவிலேருந்து 10 பேர் சேர்ந்து இந்த மசாலா பொடியை அரைக்கிறோம். நாங்கள் 1 கிலோ மிளகாய்க்கு தனியா அதுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் போட்டு நம்ம வீட்டுக்கு எப்படி பயன்படுத்துவோமோ அந்த மாதிரி நாங்கள் அரைச்சி பேக் பண்ணி நாங்கள் எங்கள் பிளாக்ல 104 ஸ்கூலுக்கு நாங்கள் பேக் பண்ணி தரோம். வீட்டுக்கு எப்படி அரைக்கிறோமோ அந்த மாதிரி தான் நாங்கள் அரைச்சி தரோம். எங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி நாங்கள் பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் காலை உணவு திட்டத்தில் படிக்கிற பசங்களுக்கும் இந்த மசாலாவை அரைச்சி தரோம். 1 கிலோ மிளகாக்கு 2 கிலோ தனியா சேர்க்குறோம். 100 கிராம் மிளகு, 100 கிராம் மஞ்சள், 100 கிராம் சீரகம், 100 கிராம் சோம்பு, 100 கிராம் வெந்தயம், 100 கிராம் பெருங்காயம், கடலைப்பருப்பு 100 கிராம், தூரம்பருப்பு 100 கிராம், அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கசகசா இது எல்லாமே 25 கிராம் சேர்த்து மசாலா பொடி அரைக்கிறோம். இப்போ தமிழக முதல்வர்களுடைய அறிவிப்பின் பேரில் மாவட்ட நிர்வாகம் சுய உதவி குழுக்களுக்கு இந்த இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருந்தது? இப்போ சமீப காலமாக கடந்த 2 மாதகாலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப லாபகரமாக பார்க்குறோம். அதுக்கு முன்னே நாங்கள் கொஞ்சமாக தான் அரைச்சி சேல்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு அரைச்சின்னு போவாங்க. இப்போ பிடி மேடம், கலெக்டர் சார் சொன்னதுலேருந்து இந்த ஜூன் ஜூலையில் அரைச்சி கொடுத்ததுலேருந்து எங்களுக்கு இந்த மாதம்
ஜூன் ஜூலைக்கு ஒரு 10,000 வருமானம் வந்திருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.